அந்த அலமாரியில பணம் வச்சிருக்கிறேன் பாத்தியா, அது முச்சுட்டு எடுத்துட்டு வா. சரிப்பா. எதுக்குப்பா இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போறீங்க? அம்மா மெட்ராஸ் போறேன், தீபாவளிக்கு ஜவுளி எல்லாம் எடுக்கணும். அதுவும் ஜனவுக்கு தலை தீபாவளி ஸ்பெஷலா எடுக்கணும்ல. அங்க ஜவுளி எல்லாம் சகாயமா கிடைக்கும். புதுசு புதுசா டிசைன் வேற வந்திருக்கேன், பார்த்து எடுக்கணும்ல. நீ வேணா ஐடியா கூட எப்படி எடுப்போம்? எப்போ எடுக்கிறது தானப்பா, நீங்களே பார்த்து வாங்கிட்டு வந்துருங்களேன். போஸ், உனக்கு தான்ப்பா தலை தீபாவளி. பட்டு வேட்டி சட்டையாவே எடுத்துருவோமா? அட வேணாம் மாமா, கல்யாணத்துக்கு எடுத்தது பொட்டிக்குள்ள தூங்குது. நான் எப்பவும் போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி வேட்டி சட்டையை எடுங்க. அப்பா வேணும்னா ஒரு வித்தியாசத்துக்கு மாமாக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தா என்ன? மாமாக்கு பேண்ட் ஷர்ட்டா? போட்டா தான் என்ன, நல்லா தான் இருக்கும். ஏய் மாமா கிண்டல் பண்ணாதீங்க. மாமா மட்டும் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கேட் வாசல்ல நின்னாரு, ஜம்முன்னு வாட்ச்மேன் மாதிரி. என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் நம்ம பாரம்பரிய ட்ரெஸ் வேட்டி சட்டையில இருக்கேன். நமக்கு இந்த வெள்ளைக்காரன் துணிமணி எல்லாம் வேணாமா? நீங்க வேணா கோட்டு சூட்டு போட்ட மாப்பிளைய கட்டிக்கங்க. அதனால நாங்க ஒண்ணு குறைஞ்சு வர மாட்டோம். அப்புறம் பவானி, உனக்கு என்ன பாவாடை சட்டை தானா? ஆமாப்பா, ஆனா எனக்கு 3 செட் வேணும். என்ன மாமா அது, கொள்ளையிலையும் கூட தீபாவளி கொள்ளையா இருக்கு? என்ன பவானி இப்படி கேக்குற? 3 ட்ரெஸ்ஸா? பின்ன என்னப்பா, தனாக்காவும் சரவக்காவும் கல்யாண செலவு வச்சுட்டாங்க. இப்போ தலை தீபாவளி செலவும் வைக்கிறாங்க. இந்த 2 அக்காவும் அடுத்த 1-2 வருஷத்துல செலவு வைக்க ரெடியா இருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. ஏய் சும்மா இருப்பியா? ஏன் பவானி, நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருக்க போறியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும்ல. அந்த காசுக்கு இப்பல இருந்தே வட்டி கணக்கு பாருங்க. நான் 3 ட்ரெஸ்ல 10 ட்ரெஸ் கூட வாங்கலாம். பாத்தியா மாமா, இந்த வாள் வட்டி கணக்கெல்லாம் பாக்குது. இதை சமாளிக்க நான் ஈஸியான ஒரு வழி சொல்றேன். என்ன வழி மாமா? பேசாம இதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அதுக்கேத்த மாப்பிளையும் நான் பார்த்து தான் வச்சிருக்கேன். யார் அது? அதான் விஜி, நம்ம ராமசாமி என்ன பையன், அழகு முக்கியம். ஐய அவனா? ஏன் அவனுக்கு என்ன குறைச்ச? என்ன ஒண்ணு, சேர்ந்தாப்புல இடுப்புல ஒரு நிமிஷம் கூட டவுசர் நிக்காது. அப்பப்ப மூக்க உறிஞ்சிக்கிட்டு தெரியுவேன். மத்தபடி ரொம்ப தங்கமான பைய. பவானி, உனக்கு ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி ரொம்பவே பொருத்தமா இருப்பான். நீ அவனே கட்டிக்க. எல்லாரும் என்ன சேர்ந்து கிண்டல் பண்றீங்கல்ல? கிண்டல் தானே பண்ணாங்க. நீ கவலைப்படாத கண்ணு, நான் உனக்கா ஸ்பெஷலா டவுனுக்கு இறங்கி போய் நல்ல பையனா பிடிக்கிறேன். அழகான பையனா பிடிக்கிறேன். நல்ல பேஷனா இருப்பேன். பேண்ட் சூட் எல்லாம் போடுவேன். சோறு திங்கும் போது சூட்டு போடுவேன். இருட்டுல போகும்போது கருப்பு கண்ணாடி போடுவேன். நீ கவலையே படாத. டவுசர் நழுவாம இருக்க, இடுப்புல தாம்பு கயிறு கட்டி போடுறேன். சரி நான் கிளம்புறேன்ப்பா. ஆமா, அந்த கொடையை விஷயம் சொல்லணும். சொல்லு. சொல்லு. இடம் ஒண்ணு கைமாத்திர விஷயமா பேசினாங்க. நானும் சரின்னு பேசி முடிச்சிட்டேன். முடியற மாதிரி இருக்கு. பரவாயில்லையே, பணம் மட்டும் தரேன்னாங்க. 7000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க மாமா. 7000? ஆமாமா. அடேங்கப்பா, என்னையே நிமிச்சிருவ போல இருக்குது. போஸ் பரவாயில்ல, நீ தேர்ந்துட்ட. இதே மாதிரி தொழில கவனமா இரு, முன்னேறிக்கிட்டு வா. ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப வரவா? தனத்தை ஜாக்கிரதையா இருக்கு சொல்லு. பாத்துக்கப்பா.